எல்லாம் சரியா ஹோம்ஒர்க் என்ன? ஹோம்ஒர்க்ல எல்லாம் அனுப்பி எல்லாம் சரியாயிட்டா? ஒரு பிரச்சனை இல்லையே? இல்ல. என்ன இல்ல? பிள்ளை மீக்குதா? ஓ, ரெண்டு இல்ல. ரெண்டு பிள்ளையா? ஓ, தானே தந்ததே ரெண்டு வசனம். நீ ரெண்டு ரெண்டு தானே இந்த வசனம் ஹோம்ஒர்க். ஆறு இல்ல. எத்தனை ஹோம்ஒர்க் உங்களுக்கு? ரெண்டா உண்டா வசனங்கள்? மூணு. மூணுல ரெண்டு பிள்ளை அப்படியா? ஓ. அப்படித்தானே. சரி பாப்போம் இன்ஷால்லா. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பார்ப்போம். சில இதுகள் நீங்க ஓடி அனுப்பிடுறீங்க, நல்லா ட்ரை பண்ணிக்கிறீங்க. அதுல சின்ன பிள்ளைகள் தான் வந்திக்குது. பாப்போம் அது அவ்வளோ ஒரு பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. முதலாவது يا أيها الإنسان إنك كادح முதலாவது إنك பிள்ளை كادح إلى முதலாவது ஸ்டார்டிங்கே போல விட்டீங்க. இந்த யாவுக்கு மேல மத்திர அடையாளம் மிகுது. இந்த அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் விட்டணும்? அது ஞாபகத்தில் நிக்குது இல்லையே, ஓடுது. ஆறு. ஆறு. ஆறு நீங்க நீங்க ஒரு செகண்ட் டைம் இல்லையே, எப்படி 6 செகண்ட் விட்டுற? அண்ணா, நீங்க ஒரு செகண்ட் யா ஐயுகள் யா யா என்று ஓடிட்டீங்களே, அது எப்படி? அது 6 செகண்ட். அதுக்கு பதில காணும் யா என்று நீட்டிட்டு போற அளவு, அதுதானா 6 செகண்ட்? இல்ல. ஆமா இல்ல. அது 6 செகண்ட் நீட்டுறது போல 6 அல்ல. நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எத்தனை செகண்ட்? يا أيها الإنسان பில பில إنك பில كادح إنك كادح إلى ஓட வேணாம் ஓட வேணாம். ஜஸ்ட் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை செகண்ட் இடம்? 6 செகண்ட் அப்படியா? இல்ல, 3 செகண்ட். 3 செகண்ட். அப்ப ஆறு என்னது? அப்ப ஆறு என்னது? ஆறுன்னு சொன்னீங்க, என்ன ஆறு? வீட்டு பக்கத்துல ஓடுற ஆறு அப்படியா? ஆறு அளவு. ஆறு ஆறு அளவு. என்ன அளவுண்டா? ஆ, சென்டிமீட்டரா, மணித்தியாலமா, கிலோமீட்டரா? என்ன ஆறு அளவுண்டா? கையில கையில மடக்கி வர அளவுக்கு. வெரி குட். கையில மடக்கி வார அளவு. கையில மடக்கி 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 பாக்குற நேரம் 6 விரல்களை நாங்க மடக்குற அளவுக்கு அந்த இடத்துல நிட்டோம். ஓ. ஐயுகல் இதான் ஆக குறைந்த அளவு. யாயுவல் 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 என்று ஓடையில. ம். يا أيها الإنسان வெரி إنك குட். كادح إلى ربك كدحا كدحا கத்ஹா இல்ல, கத்ஹா இல்ல. فملاقيه. கதுஹ தால கலக்கணும். ரெண்டாவது ஓடப்படாது. கதுஹ லைனா கத்ஹ என்று போனா பிள்ளை. கதுஹ அது பின்னால எப்படி வரணும்? கதுஹன் ஃபமுலாகீஹ். நீட்டி ஓத வேண்டும். அஹ்னப் ஓகே. அங்க சொல்றது يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا கத்ஹான பிள்ளை. فمولا. பிள்ளை 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 கத்ஹாங்கிறது பிள்ளை. கத்ஹா இல்ல, கதுஹ يا يا أي கதுஹ. يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه. فمولاقيه. நான் அப்படியே நீட்டினேன். فمولاقيه சரியா? அது
என்ன சோண்ட காணும். ஃபமுலாகி எல்லாத்தையும் நீட்ட வேண்டும் அப்படியா? இல்ல. இல்ல. எப்படி நீட்டணும்? எதை நீட்டணும் சொல்லுங்க பாப்போம். சுவாவையும் கடைசி சொன்ன மட்டும் மோதி இதை மட்டும் மோதி காட்டும். இதை மட்டும் மோதி காட்டும். இதுக்கு என்ன பிழை வருது? கதஹன் ஃபமுலாகி ஃபமுலாகி காஃப் மட்டும்தான் நீட்டுப்படல் வேண்டும். ஃபமுலாகி என்றுதான் உங்களோட ஹோம்ஒர்க் வந்திருக்கிறது. நான் சொல்றது போய் என்ன போயிட்டு பார்க்கணுமா? ஃபமுலாகி என்று வரக்கூடாது. திருப்பி பார்ப்போம். يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه ரெண்டாவது و- وإذا الوحوش حشرت மூணாவது فجعلها غثاء أحوى மூணாவதுலயும் பிழைக்கு. மூன்றாவதுலயும் பிழைக்கு. ரெண்டாவது மட்டும் தான் பிரச்சனை இல்லாம வந்து திருப்பி வந்து மூணாவது فجعله غثاء أحوى غثاء أحوى فجعله غثاء أحوى நாங்க அன்றைக்கு ஒரு முக்கியமான புதிய விஷயம் ஒன்று பார்க்க போறோம். இந்த வசனத்தை ஓது பாப்போம். إن كل نفس إن كل نفس ட்ரை நீங்க ட்ரை பண்ணுமா? யார்ட்டும் கேட்க கூடாது. அப்ப படிக்கல மேல إن விஷயம் இருக்கு. إن إن كل نفس لما إن كل نفس لما عليها حافظ சரியா திருப்பி إن كل نفس لما عليها حافظ حافظ எப்படி வரணும்? حافظ لما عليها حافظ إن كل شيء கொலை إن كل نفس لما إن كل نفس إن كل نفس لما عليها حافظ ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இந்த வட்டம் போட்டிக்கு எழுத்து வட்டம் போட்டிக்குதா? அந்த போட்டி இதுல இருக்கிற முதலாவது எழுத்து எது? லாம். லாம். யார் சொல்லுது? ஒருத்தன் சொல்லல. ம்? ஒருத்தன் சொல்லல. இல்லையா? குட். அந்த ரெண்டாவது கேள்வி. அந்த முதல் எழுத்துக்குரிய குறியீடு அல்லது அடையாளம் என்ன? ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன் மட்டும்தான் வந்து எப்படியா அப்படின்னா பிள்ளை ஃபத்ஹத்துன் மட்டும் வந்தில்லை. சரியா பார்க்கணும்.
சத்து ஷத்து. வெரி குட். ஷத்தும் ஃபத்ஹத்து வந்திருக்கிறது. சரி, இங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதலாவது மீம் வைக்குது, அது எப்படி லாம் ஆச்சு? இங்காலது பார்த்தா முதலாவது மீம் மிக்குது, தகி மீம், அது புறம் லாம் மிக்குது, அது புறம் லாம் வந்திக்குது. எப்படி அலிப் இந்த முதலாவது லாம் வரும்? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? டாக்டர் சொல்லி தந்தா சரி நான் அப்படியா? நீங்க சொல்லி தந்தா சரி நான் அப்படியா? இல்ல கண்டுபிடிச்சது எப்படி? இல்ல அதுக்கு என்ன விடைய காணும்? அஹ்னப். ஆ அஹ்சன். அஹ்னப் எங்க விட? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சும்மா தான் அஹ் சும்மா தான் சும்மா தானே கண்ணை மூடிட்டு சென்ன சரியாயிட்டேனா? அப்படியா? சரி, ஓ நான் அன்றைக்கு சொல்லி நான் அன்றைக்கு அதை சொல்லி தருவேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதை சொல்லி தருவேன். இது போற மறக்கப்படாது. நான் எப்ப எல்லாம் கேள்வி கேட்கிறேனோ அப்ப எல்லாம் இப்படித்தான் கண்டுபிடிக்கிற, இதான் அதோட சிஸ்டம், இதான் அதோட ஒழுங்குன்னு சொல்லி எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ம். சரி, நான் பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறேன். பார்ப்போம். முதலாவது நாங்க இதை கொஞ்சம் பெருசா எழுதி பார்ப்போம். இப்ப பாருங்க. இப்ப இதுல ரெண்டு சொல் நிக்குது, ரெண்டுமே ஒரே சொல் தான். அதையெல்லாம் அதே மீன் அதே அலிப் வந்திக்குது, ஆனா வேற வேற குறியீடுகளோட வந்திக்குது. அப்படித்தானே? சரியா பாத்துக்கிறோம். வேற வேற புரியுது குறியீடுகளோட வந்திக்குது. சரி, இதுல நல்லா பாருங்க. இதான் அந்த எழுத்து. ரைட்டா? ரைட். எழுத்து விலங்கி தானே எப்படி எழுதப்பட்டீங்க? நல்லா பாருங்க, எப்படி எப்படி எழுத்து வருது பாருங்க. நான் ஒவ்வொரு எழுத்தா வருது பாருங்க, எப்படி எழுது. ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. விலங்கினா எப்படி இருந்துச்சு? சரி, இத வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கத்துக்கு ஓடுற அதான் இதுல முதலாவது விஷயம் என்னண்டா, எப்படி நாங்க முதல் எழுத்தை கண்டுபிடிக்கிறேன்டால் அரபு எழுத்தை நாங்க எழுதுற ஒழுங்க வச்சுதான் கண்டுபிடிக்கிறேன். அரபுல இது ரெண்டையும் எப்படி எழுதுவாங்க இதான் இப்படித்தான் எழுதுவாங்க பாருங்க. அவங்க எழுதுற ஒழுங்க விளங்குதா? ஓ முதலாவது அவங்க ஓ முதலாவது எழுதணும், முதலாவது எழுதணும் லாம். இப்படிதான் இருக்கும். லாம் எழுதி அப்படி வந்து ஒரு மீம் ஒண்ணு போட்டு திருப்பி என்ன செய்வாங்க, அடுத்த எழுத்து போவாங்க. அப்ப எதை வச்சு ஓ கண்டுபிடிக்கணும்? அரபு எழுதப்படுகின்ற ஒழுங்க வச்சுதான் நாங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம். அப்ப அரபு எழுதுற நேரத்துல முதலாவது வரக்கூடிய எழுத்து எது? லாம். லாம் அதனை தொடர்ந்து எழுதப்படக்கூடிய எழுத்து இந்த இது என்னது? இல்ல மீம். மீன் அதனை தொடர்ந்து எழுதப்படக்கூடிய எழுத்து அலிஃப். எலி மூணு தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். சரியா? ரெண்டாவது, இப்ப எழுத்துக்களுக்குரிய அடையாளங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த எழுத்துக்கள் புலம்பெயர்ந்து இதமா இல்ல இல்ல, அது எழுதுற ஒழுங்கு தானே அது. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இந்த சைட்ல இருந்து பார்க்க போகணும். எது முதலாவது வார அடையாளம்? இப்படி பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க, முதலாவது இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த சைட்ல இருந்து பார்க்கிற நேரம் எது முன்னுக்கு இது அடையாளம்? எலி ஆ? இதுல எது முன்னுக்கு எலி இது? அலிப்பல் அலிப் அடையாளமா? ஜாதி ஆள் தான் லாம் நானும். அலிப் அடையாளம் அப்படியா? இல்ல அடையாளம்டா என்ன? அடுத்த கேள்வி. சத்து ஆ? சத்து அப்ப அடையாளம்டா சத்து அப்படியா? இல்ல இல்ல. இப்ப நான் கேள்வி என்ன கேட்டேன்? அடையாளம்டா என்னன்னு கேள்வி கேட்டேன், நீங்க பதில் சத்துன்னு சொன்னீங்க. திருப்பி கேட்டா இல்லங்கிறீங்க. அப்ப இது என்ன இது? அடையாளம்டா என்ன?
எழுத்துக்கு மேல போடுற குறியீடு. எழுத்துக்களை நாங்க உச்சரிக்கிறதுக்கு போடப்படுற குறியீடுகள். அவ்வளவு சிம்பிள். அது குறியீடுன்னு சொல்லலாம், அடையாளம் என்று சொல்லலாம். அப்போ எழுத்துக்களுக்கு மேல அலிஃப் வரும் அப்படியா, லாம் வரும் அப்படியா? இல்ல. அப்ப எது இந்த சைட்ல இருந்து பாக்குற நேரம் முதலாவது பாக்ஸ்ல முன்னாடி இருக்கிற அடையாளம் எது? இப்படியே பாத்தீங்கடா முன்னுக்கு ஈக்கிறது இந்த ஐக்குது, பத்தகத்துனும் ஷத்தும் நீக்குது முன்னாடி. அப்ப அதுதான் முதலாவது வரக்கூடிய எழுத்துக்கு வரக்கூடிய அடையாளம். சரி. ஷத்தும் பத்தகத்துனும். ரெண்டாவது வார அடையாளம் எது? அதுக்கு பின்னால பாத்தீங்கன்றால் திருப்பியும் ஷத்தும் பத்தகத்துனும் நீக்குது. அப்ப அது எதுக்கு வரும்? மீமுக்கு வரும். விளையினா? சரி, இப்ப ரெண்டாவது பாக்ஸ் வாங்க. ரெண்டாவது பாக்ஸ்ல அதே எழுத்துக்கள் அமைப்பு தான். முதலாவது லாம் வரப்போகுது, ரெண்டாவது மீம் வரப்போகுது, மூன்றாவது அலிப் வரப்போகுது. இப்ப லாமுக்கு வரக்கூடிய அடையாளம் என்ன வரணும்? முதலாவது வந்துக்கிற அடையாளம் என்ன சொல்லுங்க ஐயா பாப்போம். சத்து. ஷத்து மட்டும் வராது. சத்து ஃபத்ஹத்துன். ஷத்தும் பத்தகத்தும் நேரா வாய்க்குது. கண் தான் பிரச்சனை. ரெண்டு நேரம் ஆகிக்கிறது. ஷத்தும் கஸ்ரத்தும் தான் ஒன்று கொண்டு நேராகிறது. ஒன்று கொண்டு நேராகிறது ஷத்தும் சத்து கஸ்ரத்தும். அதுக்கு புறம் எது வந்துக்குது? பத்தகத்தும் வந்துக்குது. பத்தகத்தும் எதுக்கு வரணும்? மீமுக்கு மேல வரணும். லைனா? இதை பற்றிய கேள்விகள் நாளைய பாடத்தில் தொடரும். நாளைக்கு கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு லிங்க் தருவாங்க. இன்றைய பாடத்தை தொடர்ச்சி நாளைக்கு நடக்கும். ரெடியாகி கொண்டு வரணும். இதான் உங்களோட ஹோம்ஒர்க். இதை பத்தி ஃபுல்லா கேட்பேன். ஃபுல் ரெடியோட வரணும் இன்ஷா அல்லாஹ். சரி.